என்னத்த? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரம்யா. நான் கேட்டதும் நீ சரவணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நாளைக்கே போய் ஜோசியரை பார்த்து உங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துறேன். என்னம்மா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லத்த. என்னம்மா சொல்ற? இப்போ சரவணனே ஈஸ்வரிய பிரியிற முடிவுக்கு வந்ததும் நான் அவனை கல்யாணம் பண்ணா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஈஸ்வரி சொல்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். நான் அதை செய்ய மாட்டேன். ஈஸ்வரி இடத்துல இருந்து இப்ப யோசிச்சு பார்த்தா அவளும் ஒரு வகையில பாவனு தான் தோணுது. அவ எங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டது, சரவணன் மேல கோவப்பட்டது. இது எல்லாமே எங்க சரவணனை இழந்துருவோமோங்கிற பயத்தினாலதான். அந்த பயம் தான் அவளை சில தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிருச்சு. அதுக்காக நாம அவளை தண்டிக்க கூடாது அத்தை. அதுக்கு பதிலா ஈஸ்வரி செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரிய வச்சு அவளை திருத்தி திரும்ப சரவணனோட சேர்த்து வைக்கணும். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிட்டு நாங்க எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சா அது கண்டிப்பா நல்லா இருக்காது அத்தை. அதுக்கு பதிலா சரவணனையும் ஈஸ்வரியையும் திரும்ப ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் சரி. அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். எனக்கு புரியல ரம்யா. அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ அத்தை, இந்த கல்யாணத்து மூலமா தான் நாம ஈஸ்வரி செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்க முடியும். என்னதான் அவ கோவத்துல சரவணனோட வாழ மாட்டேன்னு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தாலும் சரவண தன்னை விட்டு இன்னொருத்தி கிட்ட போறத அவளால என்னைக்குமே ஏத்துக்க முடியாதது.